அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கேரமாக ஒரு முறுக்கு செய்வோம் பாருங்கள். முதலில் அவித்த கோதுமை மா எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் கடலை மா சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் அதனுடன் சுவோசா மாவும் சேர்த்திருக்கிறேன். முறுமுரண்டு இருக்கும். எள்ளு சேர்த்துக்கொள்ளுங்கள். உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் மிளகு சீரகத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நன்றாக கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டதை மெல்லிய சுடு தண்ணியில் நன்றாக குழைத்து கொள்ளுங்கள். இதில் சுடு தண்ணின்றது குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுற அந்த அளவு சூடு காணும். சிறிதளவு எண்ணெயும் சேர்த்து நன்றாக பிசைத்து கொள்ளுங்கள். எண்ணெய் மாவை காய விடாமல் வைத்திருக்கும். முறுக்குரலில் போட்டு வட்டமாக புளிந்தெடுங்கள். அடுப்பில் எண்ணெயை சூடேற விடுங்கள். எண்ணெய் சூடேறியதும் போட்டிடுங்கள். அடுப்பு ஓரளவு சூட்டில் இருக்கட்டும். மெல்லிய தடி மாதிரி குச்சியால் தட்டி விடுங்கள். அடிக்கடி பிரட்டி விடுங்கள். எல்லாம் முறுகலாக வர மட்டும் பொறுத்திடுங்கள். ஆற விட்டு போத்தலில் காற்று போகாத போத்தலில் போட்டு பாவித்தால் நீண்ட நாட்கள் பாவிக்கலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவர். எள்ளு, கடலை மா, சோசமா எல்லாம் சேர்ந்தபடியால் இது ஆரோக்கியமானது. நீண்ட நாட்கள் வைத்து சாப்பிடலாம். சுவையாகவும் காரமாகவும் இருக்கும். செய்து பார்த்து எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி.